சும்மா பச்சை துண்டை தோளில் போட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கார். விவசாயம் என்பதை டிவியில் பார்த்துருப்பாரு, இல்லைன்னா பேப்பரில் பார்த்துருப்பாரு, இல்லைன்னா ஃபோட்டோவில் பார்த்துருப்பாரு. அவருக்கு நேரடியாக கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக சார்பில் சொல்லப்படுறது காவல்துறை என் கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த குற்றச்செயல்கள் நடப்பதாக பத்திரிகைகளிலோ இல்லை டிவிலையோ வரக்கூடாது. தினம் தினம் வந்துட்டே இருக்கு. இவருடைய துறை சார்ந்த இதில் இவர் சரியாக கவனம் செலுத்தலை, நடவடிக்கை எடுக்கலை, கட்டுப்படுத்தலை. நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா இதில் ஒரு தலைவர் நாளைக்கு உருவாகி வரலாம். இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மன்னர் ஆட்சி மாதிரி திமுகவில் இருக்கிற மாதிரி கருணாநிதி வருவார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் வருவார், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வருவார், இல்லை இன்பநிதி வருவார். திமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள், பாஜகவுடன் இப்படி கூட்டணி. சார், நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? இதே செந்தில் பாலாஜியை நீங்கள் அவருடைய இடத்துல போய் கரூர்லயோ அந்த இடத்துல எல்லாம் போய் எத்தனை மீட்டிங் போட்டு எவ்வளவு கேவலமா பேசுனீங்க? எதன் அடிப்படையில ஒரு நல்லவரா புத்தரா ஞானி ஆயிட்டாரு? நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், கடந்த 30 வருடங்களுக்கு மேல தொடர்ந்து 10 வருடங்கள் இருந்திருக்கிறோம் என்ற சரித்திரம் எங்களுக்கு இருக்கு. திமுக 5 வருடத்திற்கு மேல தொடர்ந்து இருந்ததாக எங்கேயாவது சரித்திரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனை சூறையாடுகிறார்கள், போலீஸ் நிலையத்துக்குள்ள இருக்கிறவர்களே போய் இது பண்றாங்க, போலீஸே பிடிச்சி மிரட்டுறாங்க, போலீஸ் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இவ்வளவு ஒரு கேவலமான நிலை. தமிழகம் முழுவதும் ஒத்த செங்கல வச்சுக்கிட்டு நீங்க டூர் அடிச்சீங்க இல்லையா? இவ்வளவு பண்ணீங்கல்ல, அந்த ஒத்த செங்கல் இப்ப எங்க போச்சு? இவ்வளவு வீரவசனம் பெறுங்க, என்ன சொல்றீங்க? ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லைன்னு சொல்றீங்க. ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லை. இல்ல அப்ப ஃபிளைட்ல போகும்போது அந்த கல்லை எடுத்துட்டு நீங்க டெல்லி போயிருக்கணும் இல்ல? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ரவிராஜா குழந்தைவேலு சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விவசாயிகளுடைய துரோகி அதிமுக தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இது அப்புறம் போலி விவசாயி இவர், சும்மா பச்சை துண்டை தோளில் போட்டுட்டு திமுக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உண்மையாகவே விவசாயிகளுக்கு எல்லா செயல்முறைகளையும் எடுத்தது திமுக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக தரப்பில் வைக்கப்படுது. போலி விவசாயின்னு யாரை பார்த்து யார் சொல்வது என்று கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இபிஎஸ் அண்ணன் அவர்கள் பேசிக்கலாகவே விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர், சரியா? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளம் பண்ணிட்டு இருந்தார். கரும்புலேருந்து தான் வெள்ளம் வருது, அது எல்லாருக்கும் தெரியும். அது ஸ்டாலினுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு அடிப்படையாகவே சேலம் மாவட்டம் அந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஸ்டாலின் அவர்கள் பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கார். விவசாயம் என்பதை டிவியில் பார்த்துருப்பாரு, இல்லைன்னா பேப்பரில் பார்த்துருப்பாரு, இல்லைன்னா ஃபோட்டோவில் பார்த்துருப்பாரு. அவருக்கு நேரடியாக கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு நடுவில் அவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திக்க செல்லும் பொழுது காங்கிரீட்டில் ரோடு போட்டு அதில் ஷூ போட்டுட்டு கோட் ஷூட்டு போட்டு போகிற மாதிரி போயிட்டு இருந்தார். அது ஒரு விவசாயி பேசிக்கலாக ஒரு நிலத்துக்குள்ளே காலை வைக்கணுன்னா கூட அந்த செருப்பு போடாமல் தான் காலை வைப்பாங்க. அது நீங்கள் எடப்பாடி அண்ணன் அவர்கள் போகும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். இவருக்கு அந்த பேசிக் கூட தெரியல. இவர் மேலே சேறு பட்டுடுமோ, இல்லை பூச்சி வந்துடுமோ, இல்லை அந்த மாதிரி ஒரு இதோடு தான் பதட்டத்தோடு தான் அவர் போகிறாரு. அப்போது ஒரு பேசிக்காக விவசாயம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படை கூட இவருக்கு தெரியல. அப்படி இருக்கிறவர் ஒரு பிறப்பாலையும் வளர்ப்பாலையும் இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிற விவசாயியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதரை பற்றி, விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரை பற்றி போலி விவசாயி என்று கூறுவது நகைப்புக்குரியது. அவருக்கு அடிப்படையில் என்ன குற்றச்சாட்டு சொல்வது என்று தெரியாத ஒரு காரணத்தினால இந்த போலி விவசாயி. அதான் சார், இப்போ 2021 என்ன பண்ணாங்கன்னா ஒரு கால்நடை பசுமை பூங்கா ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த தேர்தல் டயத்தில், அதாவது 2001 தேர்தலுக்காக தான் அதை ஓப்பன் பண்ணீங்க. அதுவும் அந்த கட்டடம்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லை, கெட்டி முடிக்கப்படவே இல்லை. நீங்கள் சீக்கிரமாக போய் ரிப்பனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஏமாத்துறதுக்காக தான் அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு திட்டமிடல் பண்ணுறாங்க. ஒரு விவசாய சார்ந்து ஒரு பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுறது, இல்லை ஒரு பெரிய பண்ணை, இல்லை ஒரு பால் பண்ணை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, இல்லை ஆராய்ச்சி பண்ணை, இதெல்லாம் பண்ணுறாங்க. காரணம், என்னுடைய தந்தை புரட்சி தலைவரால் முதல்ல 77 அமைச்சராகும் பொழுது விவசாயத்துறை அமைச்சராக தான் வந்திருந்தார். அவர் காலகட்டத்தில் தான் நிறைய பால் பண்ணைகள் தொடங்கப்பட்டது, தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சொல்கிறேன், ஒரு திட்டங்கள் இப்போ ஒரு 100 கோடி 200 கோடிக்கு போட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 4 நாளில் ரெடி பண்ணிட முடியாது, இல்லை 6 மாதத்தில் ரெடி பண்ணிட முடியாது. அது ஒரு ப்ராஜெக்ட் டைம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட இருக்கலாம், இல்லை 2 இயர் கூட இருக்கலாம். இப்போ ஒரு எண்ட் ஆஃப் த பீரியட் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் பொழுது பாதி கம்ப்ளீட் ஆகிருக்கும், பாதி கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும்.
அடுத்து தேர்தல் வரப்போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே விட்டுட்டோம்னா சுணக்கமாக நின்று போயிடும். அதனால் அவங்களோட பீரியட் முடிகிறதுக்குள்ளார அதை ஓப்பன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது ரன் ஆகிட்டே இருக்கும். அது பக்கம் சைமல்டேனியஸாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக மீதி ஒர்க்கெலாம் நடந்துட்டுருக்கும். இதுதான் வந்து ஒரு சிஸ்டம். இது அடுத்த ஆட்சி யாருக்கு வராங்க, இல்லை அவங்க அதை கெடுத்துருவாங்களா மாற்றிடுவாங்களாங்கிற ஒரு பதட்டம் கூட எல்லாருக்கும் இருக்கும். அதன் அடிப்படையில் தொடங்குறாரு. தொடங்கும் பொழுது இதை வந்து குறை கொள்வதற்கு என்ன அர்த்தம் இருக்குது? அர்த்தமே இல்லை. தொடங்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? தொடங்கியாச்சு. தொடங்கினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து பின்னால் முடித்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. எப்படியும் அது ப்ராஜெக்ட்டுக்குன்னு காஸ்ட்டு ஒதுக்கிடுப்பாங்க. அந்த ஒதுக்கின காஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட டியூரேஷன் டைமுக்குள்ளார முடிச்சிருவாங்க. அதுக்கு நடுவில் எலெக்ஷன் வந்திருக்கும், அதனால் அவர் அது மாதிரி பண்ணியிருப்பார். அதுதான் காரணமே தவிர இவங்க சொல்கிற மாதிரியான காரணங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதான் சார், இப்போ தொடர்ந்து அதிமுக சார்பில் வைக்கக்கூடிய மிக முக்கிய குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் எடப்பாடி அவர்களும் வச்சுட்டே இருக்காங்க, அதிமுக சார்ந்தும் வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் திமுக சார்பில் சொல்லப்படுறது காவல்துறை என் கட்டுப்பாட்டில் இருக்குது, மிக அருமையாக செயல்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களும் சொல்கிறாங்க. போதை கலாச்சாரத்தை நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. ஆணையர் அருண் அவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. ஆனால் எதன் அடிப்படையில் அதிமுக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கீங்க சார்? ஒரு பிரச்சனை இல்லாமல் எப்படி வந்து பிரச்சனை இருக்குன்னு பேச முடியும்? பிரச்சனை இல்லாமல் பேச முடியாது. கண்டிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம் இருக்கிறது, அதே போல் குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி ரோட்டில் போகிறவங்க வரவங்ககிட்டலாம் பிரச்சனை பண்ணுறது, ரகலை பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை இஷ்யூஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இதை எதன் அடிப்படையிலன்னு கூப்பிட்டு போலீஸ் விசாரணை செய்யும் பொழுது இந்த போதை கலாச்சாரம் அளவுக்கு அதிகமாக இருப்பதனுடைய விளைவு தான் இவர்கள் இந்த மாதிரி ஒரு போக்கிரித்தனமான வேலைகள் செய்கிறது, அது மாதிரிலாம் இருக்குது. இதற்கு நடுவே இந்த மாதிரி நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணும்பொழுது போலீஸை கூப்பிட்டு சொல்கிறோம், அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த துறை இருப்பதாக உணர்ந்தால் இந்த குற்றச்செயல்கள் நடப்பதாக பத்திரிகைகளிலோ இல்லை டிவிலையோ வந்து வரக்கூடாது. தினம் தினம் வந்துட்டே இருக்குது. அப்போ தினம் தினம் வரும்பொழுது இவருடைய துறை சார்ந்த இதில் வந்து இவர் சரியாக கவனம் செலுத்தலை, நடவடிக்கை எடுக்கலை, கட்டுப்படுத்தலை, போலீஸ் துறை சிறப்பாக செயல்படலைங்கிறது தான் காமிக்குது. அதை வந்து அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறத ஊதி பெருசாக்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெருசாக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவசியம்லாம் எந்த அவசியம் கிடையாது. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் நடக்கக்கூடிய விஷயங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய உயரிய கடமையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அந்த குற்றச்சாட்டுகளை கூறுறாரு. சரியாக கவனிக்காமல் இந்த இளைஞர்கள் சமுதாயத்தை கெடுக்கும் விஷயத்தை இந்த ஒரு போலீஸ் துறையை வச்சு கட்டுப்படுத்தியிருக்கணும் இல்லையா? போதைப் பொருள் வருது அப்படின்னா எங்கே நடமாடுதுன்னு பார்த்து அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்து பனிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் அரசாங்கமே கூட சேர்ந்துட்டு வேலை செய்து போலீஸ் துறையில் இருக்கிறவங்களும் சேர்ந்துட்டு வேலை செய்கிறாங்கங்கிறதுனால தான் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதற்கு நடுவே அவர்களுடைய கட்சியிலிருந்தே ஒரு ஆளை வந்து சென்ட்ரல்லேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா? அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட கட்சியில் வந்து அயலகத்துறை இதில் வந்து அவர் இருந்தார் இல்லையா, ஜாஃபர் தானே, ஜாஃபர்னு. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, கட்சி விட்டு நீக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சென்ட்ரலில் இருந்து வாட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்குங்கிற அடிப்படையில் தான் வந்து அவரை பிடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண மூவ்மெண்ட்டுக்கு அங்கேருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. லோக்கல் போலீஸை சரி பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கும் பொழுது கூட அசால்ட்டாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நபரை கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பின்புலம் விசாரிக்காமல் ஒரு நல்ல பெரிய அந்தஸ்தை வந்து அவங்க அயலக இதில் சேலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்குறப்போ நீங்கள் தானே அதற்கு தார்மீக பொறுப்பு இருக்கணும். அந்த பணம் வந்து அரசியலிலும் பயன்பட்டு இருக்கிறது, முதல்வர் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் அது செலுத்தப்பட்டு இருக்கிறதுங்கிறது பல ஆதாரங்களை விளக்கமாக சொல்லியிருக்காங்க. கூட்டணி விவகாரத்தில் பிஜேபி வந்து இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்கு வராது ஒன்று. அப்புறம் அவங்க மதம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. யாரு? பிஜேபி. ஓகே. அதனால அதிமுக வந்து கட்சி அங்கே அட வச்சுட்டாங்க. இல்ல அதிமுக யாருக்கிட்டையும் அடகு வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதிமுகங்கிறதுக்கு கடந்த 50 வருட வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்திருக்கிறோம். ஒப்பற்ற தலைவர்களான புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதற்கப்புறம் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட இபிஎஸ் அவர்களை வழி நடத்தி வந்துட்டு இருக்கோம். அவரும் 4-4.5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. நல்ல ஆட்சி பண்ணதுனால தானே கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. அவரோட ஆட்சியில் எல்லாத்துக்கும் அனுமதி தந்திருக்காரு. அதற்கு அப்புறமும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் கொரோனா வந்திருக்கு, நிதி நெருக்கடிகள் வந்திருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு புரட்சி தலைவரினுடைய சீடராக அதை வழிநடத்தி சென்றிருக்காரு. அவர் தன்னை எப்பயுமே தலைவர்னு சொல்லிட்டதே கிடையாது. புரட்சி தலைவியின் அடிமட்ட தொண்டனை வழிநடத்தக்கூடிய முதல் தொண்டனாகத்தான் தான் இருக்கிறேன்னு சொல்றாரே தவிர தன்னை ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு என்னைக்கு அவர் சொல்லிட்டதே கிடையாது. உங்களில் ஒருத்தன்
நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா இதில் வந்து ஒரு தலைவர் நாளைக்கு உருவாகி வரலாம். இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மன்னர் ஆட்சி மாதிரி திமுகவில் இருக்கிற மாதிரி ஸ்டாலின் வருவார், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வருவார், இல்லை கருணாநிதி வருவார், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் வருவார், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வருவார், இல்லை இன்பநிதி வருவார். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தர் திறமையானவர் வழிநடத்துறதுக்கு வர்றாங்க. அதுபோல தான் இவரும் வந்திருக்காரு. அந்த மாதிரி அடிப்படை தான் அதிமுகவில் இருக்கு. ஆகவே இவங்க அதை பற்றிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கூட்டணி பற்றி அறிவிக்கும் போதும் அந்த பிரச்சனையை எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், எங்களோட கட்சி நாங்கள் யாரோட கூட்டணி வைத்துக் கொள்வது என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் யாரோட வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. திமுக யாரோட கூட்டணி வைக்கிறது என்பதை பற்றி நாங்கள் என்னைக்காவது பேசுகிறோமா? பேசுறதே கிடையாது. காரணம், அவர்களுடைய கட்சி தனிப்பட்ட உரிமை. அவர்கள் யாரோட வேணா சேரலாம். ஆனால் திமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள், பாஜகவுடன் இப்படி கூட்டணி. சார், நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறது இல்லை. திமுக அதிமுகங்கிற இரு துருவங்கள் இருக்குதுங்கிறது உண்மை இல்லையா? மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றா எங்களோட சேரணும், இல்லைன்னா அவங்களோட சேரணும். இதுதான் லாஜிக் இல்லையா? இதன் அடிப்படையில் எங்களுக்கு யார் ஒத்து வர்றாங்களோ நான் அவங்களோட சேரணும். சரியா? இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல, அவங்க இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, ஈடிக்கு பயந்து தான் போய் கட்சி அதிமுகவோட கூட்டி. சார், நான் என்ன சொல்றேன், பிஜேபியோட அதிகபட்சமாக அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் இருந்து இப்ப செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட எத்தனை நாள் போயிட்டு வந்திருக்காரு? கிட்டத்தட்ட 400 சொச்ச நாட்கள் வந்து சிறையில் இருந்திருக்காரு இல்லையா? சிறையில் அமைச்சரா வச்சுக்கிட்டு நீங்க சிறையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க? அதற்கப்புறம் எத்தனை பேர் காலில் போய் நீங்க விழுந்து இவருக்கு ஜாமீன் பெற்றீர்கள்? எத்தனை கோடிகளை நீங்கள் திருட்டுத்தனமா செலவு பண்ணி கொண்டு வந்தீங்க? டெல்லியில போய் யார் யாருக்கெல்லாம் காவடி தூக்குனீங்க? எல்லாமே தமிழக மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதே செந்தில் பாலாஜியை நீங்கள் அவருடைய இடத்துல போய் கரூர்லயோ அந்த இடத்துல எல்லாம் போய் எத்தனை மீட்டிங் போட்டு எவ்வளவு கேவலமா பேசுனீங்க, விமர்சனம் பண்ணினீங்க. அந்த கேவலமாக பேசின செந்தில் பாலாஜி எதன் அடிப்படையில் வந்து ஒரு நல்லவரா புத்தரா இதா ஆயிட்டாரு? சொல்லுங்க, ஞானி ஆயிட்டாரு. இல்ல, இவங்க வந்து பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவும் பேசுறதுக்கு அரசியல் இல்லைன்னு இவங்க சொல்றாங்களா? இல்ல ஏன்? நான் என்ன சொல்றேன், நாங்க யாரோட கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நாங்க என்ன, எங்களுக்கு வந்து தனித்து நின்று சாதிச்ச வரலாறு எங்ககிட்ட இருக்கு. திமுகவிற்கு தனித்து நின்று சாதித்த வரலாறு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரலாறு இல்லை. சரியா? ஆகவே எங்களுக்கு கூட்டணி வந்தாலும் வரவில்லை என்றாலும் அந்த தேர்தலை எதிர்கொள்ளும் வரவிற்கு திறன் இருக்கிறது. அதே போல நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். கடந்த 30 வருடங்களுக்கு மேல தொடர்ந்து 10 வருடங்கள் இருந்திருக்கிறோம் என்ற சரித்திரம் எங்களுக்கு இருக்கு. திமுக 5 வருடத்திற்கு மேல தொடர்ந்து இருந்ததாக எங்கேயாவது சரித்திரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் இன்னொரு காரணமும் வைக்கிறாங்களே, இப்ப இடையில அமித்ஷா வந்தப்போ கூட ஒரு கொஸ்டின் வச்சு என்ன மேடையில பேசும்போது பாஜக ஆட்சி 2026 வரும் அப்படின்னு சொன்னதையும் அவங்க யார் சொன்னா? அமித்ஷா அவர்கள் சொன்னதாக திமுக சார்பில் இருந்து ஒரு கொஸ்டின் வைக்கப்பட்டுச்சு. இப்போ சொல்லுங்க எடப்பாடி அவர்களே, நீங்க வந்து எங்க தலைமையில தான் கூட்டணி, அதிமுக தான் எங்க தலைமை தாங்குதுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டையும். நான் அதற்கு சரியான விளக்கம் கொடுக்குறேன். அதாவது ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் இந்த மத்தியிலிருந்து வர்றாரு. அவர் மத்திய அமைச்சராக இருக்காரு. பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது, மத்தியிலும் ஆட்சி செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருக்கோம். மீதி சின்ன சின்ன இடங்கள்ல எல்லா இடத்துலையும் கிளைகள் இருக்கு, எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஆட்சி என்பதை எங்கே செய்கிறோம்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்கிறோம். அப்போது நம்மளோட அவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது மத்தியில் ஆட்சி செய்கிறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறாங்க, பல மாநிலங்களில் ஆட்சி பண்ணுறாங்க. அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது தன்னை தாழ்த்தி கொண்டு மித்தவங்களை உயர்த்தி எப்படி பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? பாஜக தலைமையிலான ஆட்சி. இதே காரணம் என்னன்னா, இந்தியா முழுவதும் பார்ப்பாங்க இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நியாயம். அவங்க ஒரு பெரிய கட்சி, ஆல் இந்தியா லெவலில், நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டில் சொல்லலை, ஆல் இந்தியா லெவலில் சென்ட்ரலில் ரூல் பண்ணுறாங்க, பல மாநிலங்களில் ஆட்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாங்கன்னா இந்தியா முழுவதும் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்லுவார்? பாஜக வந்து இது பண்ணும், ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அவங்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை, அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாரு? அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறார். காரணம், மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏஸ் எம்பிஸ் யார்கிட்ட வருவாங்க? நம்மகிட்ட தான் வருவாங்க. யார் சீட் ஷேரிங் பண்ணுறோம்? நம்ம தான் ஷீட் கொடுக்குறோம் அவங்களுக்கு. பிஜேபி இது வரைக்கும் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? வெரி லிமிட்டடாக தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ யாரை டிபெண்ட் பண்ணி யார் இருக்காங்க? அதிமுகவை டிபெண்ட் பண்ணி தான் பிஜேபி இருக்கு, மித்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. தொடர்ந்து 30 வருடத்துக்கு மேலே யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க? அதிமுக தான் ஆட்சி பண்ணியிருக்கு. அப்போ எந்த அடிப்படையில் பாஜக கூட போய் நாங்கள் கூட்டணி வைப்பதால்
பாஜக ஆட்சி நடக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கு இல்லை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. கூட்டணி வந்து தொடர்ந்து 2021 இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்பவும் ஸ்ட்ராங்காக தானே இருக்காங்க சார். ஸ்ட்ராங் இன் த சென்ஸ், நம்மளால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையில் நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற நிலை வருகிறது. அதே போல தங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ் எவ்வளவு, திமுகவுக்கு உண்டான பர்சன்டேஜ் எவ்வளவு, இதை கூட்டும் பொழுது எத்தனை பர்சன்டேஜ் வரும், அப்போ எதிர்க்கட்சியாக வலிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு, இந்த பர்சன்டேஜ் பீட் பண்ணணும்னா இத்தனை பேர் சேர்ந்து தான் பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கு. அந்த அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில் தான் அது நடந்துட்டு இருக்கு. மற்றபடி ஒரு நேச்சுரலான அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்னால் நடந்த எத்தனையோ கூட்டணிகள் நம்ம அதிமுக எல்லாம் வந்திருக்கீங்க. எத்தனை தடவை வந்து நீங்க அதிமுக கூட்டணி சம்பந்தப்பட்டவங்க அதிமுக ஆஃபீஸில் நின்று பேட்டி கொடுத்துருக்காங்க? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? சொல்லுங்க. அதிமுகவில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்திருக்கு, கம்யூனிஸ்ட் இருந்திருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கு, மீதி கட்சி எல்லா கட்சியும் இருந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக ஆஃபீஸில் வந்து நின்று பேட்டி கொடுத்து நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு நாள் பார்த்துருப்பீங்க. என்னைக்குன்னா இந்த கூட்டணி ஃபைனல் பண்ணுற நாளில் அங்கேருந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது வெளியே நின்று பேட்டி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அறிவாலயத்தில் தினம் தினம் இவர் சீஃப் மினிஸ்டர் வந்து இவங்களை கூப்பிட்டு பார்க்க வேண்டிய நெசசிட்டி என்ன அப்படின்னு. அடுத்தது பேட்டி கொடுப்பது 99.9% அறிவாலயத்தில் தான் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போது எந்த விஷயத்தில் அவங்க பைண்ட் ஆயிருக்காங்க? உங்களுக்குன்னு தனித்துவம் இருக்கிறது, உங்களுக்குன்னு தனி கொடி இருக்கிறது, உங்களுக்குன்னு தனி கட்சி இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, எல்லாமே இருக்கு. நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக அமைச்சரவையில் நீங்க பங்கு பெறல, வேற எந்த இதுலயும் பவர்ல நீங்க பங்கு பெறல இல்லையா? அப்ப உங்களுடைய கூட்டணியோட வேலை என்னன்னா, எலெக்ஷன் டைம்ல உங்களோட ஓட்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க. அந்த ஷேர் பண்றதன் மூலமாக அவர்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிற ஓட்டுகள் மூலமாக அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. வேற என்ன வேலை நீங்க பண்றீங்க? எந்த வேலையும் பண்ணல. அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? தினம் எதுக்கு நீங்க வந்து அறிவாலயத்துக்கு வர்றீங்க? அப்ப என்ன பெற வருகிறீர்கள்? என்ன பெற்றுவிட்டு அங்க பதில் சொல்லிட்டு போறீங்க? அது வெட்ட வெளிச்சமா இப்ப தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு. மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, ஏதோ கிடைக்கிற சொற்பத்திற்காக அற்பத்தனமாக பிறரிடம் கையேந்தி நின்று கொண்டு அங்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ எப்படி உங்களை போய் ஒரு பெரிய பார்ட்டி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி யூ ஆர் லூசிங். இப்போ நாங்கள் போகிறோம், இல்லை பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறோம், இல்லை காங்கிரஸோட அலைன்ஸ் வைக்கிறோம். என்னைக்காவது அதிமுக போய் தினம் போய் காங்கிரஸ் ஆஃபீஸில் பேட்டி கொடுத்துருக்கா? நாங்கள் போய் நின்றுருக்கோமா? என்னைக்காவது நின்னதா சரித்திரம் இருக்குமா? சொல்லுங்க. இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு நாள் அந்த கூட்டணியை பற்றி முடிவு பண்ணக்கூடிய நாட்களில் அந்த நாளில் ஏதாவது இருந்திருக்கலாம், தவிர்க்க முடியாமல் இல்லையா? அப்போ கூட மோஸ்ட்லி இங்கே தான் இருந்திருக்கும், அங்கெல்லாம் இருந்திருக்க சான்சஸே இல்லை. சரிங்களா? அப்புறம் பிஜேபியோட கூட்டணி இருந்தால் கூட நாங்கள் என்ன போய் கமலாலயத்தில் போய் டெய்லி நின்று பேட்டி கொடுத்துட்ருக்கோமா? என்னைக்காவது பேட்டி கொடுத்துருந்தோம்னா அதை போட்டு காமிங்க பார்ப்போம். ஆனால் அறிவாலயத்தில் நடக்கக்கூடிய 365 நாட்களில் எத்தனை பேட்டிகள் கொடுக்கப்படுகிறது, அந்த பேட்டிகள் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது, யார் கொடுக்கிறார்கள், எதற்காக கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள். மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கே வரிசை கட்டி நின்று கொண்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவின் மீது அதிருப்தி இருக்கா, இல்லை திமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, நம்பிக்கை என்னங்க, கூட்டணி மட்டும் இருக்காது. இல்லை, மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் அந்த மாற்றத்தை யார் மூலம் கொடுப்பார்கள்? அதிமுக மூலம் தான் கொடுக்க முடியும். காரணம், மேஜர் பிளேயர்ஸ் 2 பேர் தான். நீங்க யார் வேணாலும் நான் ஹீரோ நீ ஹீரோன்னு எப்படி வேணா சொல்லிக்கலாம். இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற 2 ஹீரோன்னு எடுத்துக்கிறவங்க, ஒன்று டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. இதுதான். அப்ப டிஎம்கே தவறு செய்து பிரச்சனைகளுக்கு உட்பட்டு மக்களின் அதிருப்திக்கு ஆளாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே வந்துடும். நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க. என்னங்க, எங்க ஆட்சி மிக சிறப்பா இருக்கு. 2036 வரைக்கும் நாங்க எந்த திருடனாவது நான் திருடன் சொல்லியிருப்பானா? எவனு சொல்ல மாட்டான் இல்லையா? அவனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் நல்லவனு தான் சொல்லுவான். ஒரு விசாரணையிலோ இல்லை அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிடிபடும் போது அவன் திருடனா இல்லையான்னு தெரியும். இவர்கள் தவறு மேல் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது அதாவது ஊடகத்தையே வந்து கட்டுப்படுத்தி எதையும் சொல்ல விடாம பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மீறி வரக்கூடிய வார்த்தைகளும் சொல்களுமே வந்து அபரிதமாக இருக்கிறது. நீ ஃப்ரீடம் கொடுத்துருந்தாலும் வச்சுக்கோங்க, தினம் முழு பேப்பருமே இவங்களுடைய அராஜகங்கள் அக்கிரமங்கள் தான் பட்டியலா வந்துட்டு இருக்கும். போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனை சூறையாடுகிறார்கள், போலீஸ் நிலையத்துக்குள்ள இருக்கிறவர்களே போய் இது பண்றாங்க, போலீஸே பிடிச்சி மிரட்டுறாங்க, போலீஸ் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இவ்வளவு ஒரு கேவலமான நிலை எந்த அரசாங்கத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது அவர்கள் தொடர்ந்து வருவார்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படையுமே இல்லை. அதனால அவர்கள் கூட்டணியால் வலிமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வலிமை
எத்தனை நாளைக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இருக்காது அப்படிங்கிறது யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆகவே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றத்தின் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. ஆட்சி மாற்றத்தின் மூலமாக மக்கள் எதிர்பார்த்த நன்மைகளை செய்யக்கூடிய மக்களில் ஒருவராக, எளிமையான முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் முன்னிறுத்தப்படுவார். இது விரைவில் நடக்கப் போகிறது. அதான் சரி, இப்போ நீங்கள் வந்து அதிமுக ஏன் வரணும், திமுக ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கிற ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணும்ல. ஏன் மக்கள் மத்தியில் என்ன அதிருப்தி இருக்குன்னு தெரியணும்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இலவச பேருந்து விட்டுருக்கோம், 1000 ரூபா கொடுத்துருக்கோம், மகளிரை ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணியிருக்கோன்றாங்க. வாக்குறுதிகளில் நாங்கள் 98% நாங்கள் நிறைவேற்றிருக்கோம்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, அதுக்கு பட்டியல் கொடுக்குறீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றியதற்கு பட்டியல் கொடுத்துருக்கீங்களா? வெள்ளை அறிக்கை கொடு, வெள்ளை அறிக்கை கொடுன்னு வழக்கமாக ஸ்டாலின் அவர்கள் எல்லா டைம்லையும் கேட்டுட்டு இருப்பார் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது. இப்போ அதே தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். நீங்கள் வந்து இத்தனை இது திட்டங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அதை வந்து நீங்கள் பிரகடனப்படுத்தி ஆட்சிக்கு வந்துடுறீங்க. பொய்யான திட்டங்களை எல்லாம் சொல்கிறீங்க, பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறீங்க. இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீட்டு வந்தோடனே விலக்கிடுவேன்னு சொன்னாங்க, அதுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க. அந்த ரகசியம் இன்னும் வெளியே வராமல் மண்டையிலே ஸ்டக் ஆகிட்டு இருக்கா, இல்லை எங்கே ஸ்டக் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இதற்கு நடுவில் தமிழகம் முழுவதும் ஒத்த செங்கலை வச்சுக்கிட்டு நீங்கள் டூர் அடிச்சிங்க இல்லையா? இவ்வளவும் பண்ணீங்கல்ல, அந்த ஒத்த செங்கல் இப்போ எங்கே போச்சு? சரி, அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து நீங்கள் மாற்று கொண்டு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக கொண்டு வரல. இவ்வளோ வீரவசனம் பெறுங்க, என்ன சொல்கிறீங்க? ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லை. அப்போ ஃப்ளைட்டில் போகும்போது அந்த கல்லை எடுத்துகிட்டு நீங்கள் டெல்லி போயிருக்கணும்ல. எய்ம்ஸ்னு எழுதி கொண்டு போய் நீங்கள் எங்கெல்லாம் மீட்டிங் போகிறீங்களோ அங்கே பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களை யார் கேள்வி கேட்க போகிறா? இதுக்கு ஒன்றும் பர்மிஷன் வாங்கிட்டு ஒன்று வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஊர் புறம் எடுத்து சுற்றின இல்லை, அதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா? பண்ணல. இப்போ மத்திய அரசு எடுத்து எய்ம்ஸ் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ டெல்லிக்கு போகிறீங்களா? நீங்கள் தான் ஆட்சி பண்ணுறீங்க. முதலமைச்சர் அடிப்படையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது இந்த செங்கலை எடுத்துகிட்டு போங்க. ஏன் கொண்டு போகல? ஏன் பயப்படுறீங்க? அப்போ இங்கே வீரவசனம் பேசுகிறீங்கல்ல, அப்போ வீரவசனம் பேசுகிறவங்க அங்கே கொண்டு போகணும். நீங்கள் அமித்ஷா பார்க்க போகிறீங்கள, நேரம் எடுத்துகிட்டு போவீங்க. எய்ம்ஸ் செங்கல் அப்படி எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சொல்லுங்கள். எய்ம்ஸ் வெறும் ஒரு கல் தான் கொடுத்துருக்கீங்க, வேறு எதுவும் வரல, தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் நடக்கல, எப்போ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி காமிங்க, பேசுங்க. ஏன் பேச மாட்டேறீங்க? மோடி போய் பார்க்குறீங்க, பொன்னாடை போத்துக்கிறீர்கள், பூங்கொத்து கொடுக்கிறீர்கள், சிரித்தபடி போஸ் கொடுக்குறீங்க. ஏங்க கல் எடுத்துகிட்டு போகல? அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. இல்லை கூடவே உங்கள் உதயநிதியும் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பார்ல எய்ம்ஸ்ன்ட்டு. ஏன் பண்ணலை? அப்போ பேசுகிறது வந்து போலியான விஷயம். நீங்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் எத்தனை இடத்துல போய் நீங்கள் மண்டிட்டு கெஞ்சினீர்கள்? நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம்னா உங்கள் மான மரியாதைலாம் கப்பல் ஏறிடும். நாங்கள் ஏதோ ஒரு அரசியல் நாகரிகத்திற்காக ஒரு வரி 2 வரியோடு நிறுத்திக்கிறோம். அவ்வளவு விஷயங்களை கேவலமாக நீங்கள் செய்து ஒரு மோசமான ஒரு நபரை, அரசியலில் அழுக்காக இருக்கக்கூடியவரை, ஒரு கிருமியாக இருக்கிறவரை நீங்கள் மண்டிட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க. எதற்கு? அப்படி ஒரு நாகரிகம் வந்து திமுகவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய கடந்த கால வரலாறுகளே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி வேலை தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்களே ஊராக போய் அவர் மோசம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த புனிதரை வந்து ஜெயிலேருந்து கொண்டு வரதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்போ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வெள்ளம் வரும்பொழுது இவர் கவனிக்கல, இது பண்ணலை சொல்கிறார். இவர் இங்கே வெள்ளம் வந்து மக்கள்லாம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இந்தியா கூட்டணிக்கு பிறகு அங்கே பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி போயிருக்காரு. மக்கள் இங்கே பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு நீ அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம், என்ன கட்டு போயிருப்போது? இங்கே பல பேரோட உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய சுயநலம் மட்டும்தான் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு டெல்லியில் போய் நீங்கள் இந்தி கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் நடத்துக்கிறீங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்து வெறுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி ஆட்சி கொண்டு வந்து மிகப்பெரிய தவறு. இதற்கு நடுவில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களை பற்றி நீங்கள் மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுறீங்க. சரியா? இதற்கு நடுவில் வைணவர்கள் சைவம்னு அதை பற்றி கேவலமாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர், மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச பேருந்து திட்டத்தை பற்றி, மீதி இருக்கிற தேடுறதெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறீங்க? ஓசியில் போகிறேன்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்? உங்கள் அக்கௌண்ட்டு காசு கொடுத்தா நாங்கள் போகிறோம். அரசாங்கம் நாங்கள் வரி செலுத்துகிற பணத்திலிருந்து தானே நீங்கள் அதை செய்கிறீங்க. சீதாராமனை பார்த்து கேட்குற கேள்வி நாங்கள் உங்களை பார்த்து கேட்டால் உங்களுக்கு மட்டும் ஏன் கோபம் வருது? இப்போ அதே கோபம் அவங்களுக்கு வரும்ல, இல்லையா? ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவர்கள் பொறுப்பான வார்த்தைகளையும் கரெக்டாகவும் நடந்துக்கணும். நீங்கள் நடந்துக்கல, அப்புறம் அந்த கேள்வி உங்களை திருப்பி தானே வரும், உங்கள் மேலே தானே வரும். அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தாங்கள் செய்த தவறுக்காக தினம் தினம் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை பாதுகாப்போடு அமைய வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இபிஎஸ் தலைமையிலான அரசாங்கம் வர வேண்டும். மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். மக்களுக்கு தேவையானவற்றை தேவையான விதத்தில்
விரும்பும் வகையில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான முதல்வராக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் தொண்டனாக அதை வழிநடத்தி செல்வார். எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதிலாக தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.